PC 420 speaking, sir. Yes, sir. அப்பா நான் தான்ப்பா சண்முகம் பேசுகிறேன். அச்சி கைத உடனே நான் குட் ஈவினிங் சொன்னேன். அப்பா இன்னைக்கு ராவிக்கு சாப்பாட்டுக்கு கருவாட்டு குழம்பு வைக்கலாமான்னு அம்மா கேட்க சொன்னாங்கப்பா. கமிஷனர் விட்டு விட மாதிரி கேட்டு சோறாக்க மாட்டாங்கடா. பக்கத்து விட டெலிபோன் கிடைச்சா என்ன அட்லீஸ்ட் அம்மா பிள்ளை சேர்ந்துக்கிறேன். சரி போட்டோம், நல்ல காஞ்ச கருவாடு ஆக்கி வைக்க சொல்லு. சார் விஷயம் அது ஒண்ணும் இல்ல சார், யாரையோ அரியாப்படான டெலிபோன் பண்ணி ராங் நம்பர் வச்சுட்டான். யாரியாவ அரியலட்ட மாட மகமக அவன் அப்பனை பத்தி நமக்கு ஏன் சார்? போலீஸ் ஸ்டேஷன் தினகரன் ஸ்பீக்கிங். யோ நான் தான் பேசுகிறேன். எஸ் சார், குட் ஈவினிங் சார். நான் பார்த்து பேசுறேன். அந்த ஸ்கூலில் 3 பசங்க காணாமல் போனாங்களே, கிடைச்சாங்களாயா? இல்லை சார். என்னையா அது ஊரில் எங்கே பார்த்தாலும் புள்ள பிடிக்கிற கலாட்டாவாக இருக்குது, ஒன்றும் செய்யாமல் இருந்தால் எப்படி? உங்கள் பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து காணாமல் போனால் அப்போ தெரியும். என்ன ஸ்டெப் எடுத்த? என் பசங்க ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டேன் சார். இதான் நீ எடுத்த ஸ்டெப்பா? நாளை காலையில் வந்து என்ன பாரியா? எஸ் சார். சார் இந்த புள்ள பிடிக்கும் கலாட்டா ஆரம்பிச்சிலேருந்து படா பேதாரா போச்சு சார். உனக்கு என்ன பேஜாரு? ஏசி என்ன தானே காய்ச்சாரு? அது இல்ல சார், 4 நாள் நம்ம கான்ஸ்டபிள் எல்லாம் ஸ்கூல்ல பந்தோபஸ்துக்கிறாங்களா, எல்லா கான்ஸ்டபிளும் பள்ளிக்கூட பசங்களோட நல்லா பழ கத்திட்டாங்க. எல்லாரும் சிகரெட் போய் கத்துக்கிறாங்க சார். நேற்று ராத்திரி சாராய கேஸ்ல பிடிச்சவன் இந்த ஆள் ஒத்தினானா கன்ஃபஸ் பண்ணானா? அவன் படா கில்லாடி சார். சாராயமே காய்ச்சேன்னு அடாவடி அடிக்கிறாங்க. 4 குடுக்க வேண்டியதானையா? இவங்க எல்லாம் வாயில பேசினா கேட்க மாட்டாங்கய்யா. லெப்டில குடுங்கணையா? கொடுங்க, உங்க ஐயாரு கொடுங்க. போங்க பாரு, நான் குடுக்குறேன் பாரு. லெப்டில குடுக்கறதுல உண்மையை கேட்கறான் பாரு. வா, எல்லாருக்கும் கொடுக்கணும் சார். வாங்க, கொடுக்கூடாது. என்ன சார் இது? யாரையும் காணோம். அதோ இருக்காங்களே இந்த இன்ஸ்பெக்டரும் போலீஸ்காரனும் யாரையோ மிரட்டிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் பத்மா ரங்கசாமி, எனக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவ்வளோதான் அனுபவம் கிடையாது. நீங்களே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருங்களா, நான் போயிடுறேன். என்ன மிஸ்டர் சுமதி இப்படி பயப்படுறீங்க? எவ்வளவு பெரிய பத்திரிகை ஆசிரியர், நீங்க இப்படி பேசலாமா? இன்ஃபேக்ட் உங்க ஹெல்ப் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தானே நான் முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அப்புறம் தானே போலீஸுக்கே ஃபோன் பண்ணேன்னா. இல்லைம்மா, இது வந்து ஒரு ரேப் கேஸ். இதில் நான் என்ன சொல்ல போறேன், அதுவும் உங்க ஏத்தாப்புல என்னால் பேசுறதுக்கு கொஞ்சம். போங்க சார், பத்திரிகையில எல்லாம் எவ்வளவு பிராங்கா பேசுறீங்க, அது மாதிரி ஃப்ரீயா பேசுங்க சார். இது என்ன பழங்காலமா அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு பாக்குறதுக்கு? சும்மா ஃப்ரீயா பேசுங்க சார். நீங்க மிஸ்டேக் பண்ணிக்க மாட்டீங்க, இருந்தாலும் இந்த ஆம்பளைங்களுக்கு புறமையிலேயே ஒரு கூச்சம் உண்டு இல்லையா, அதனாலதான். நோ நோ, கூச்சப்பட்டாதான் நான் மிஸ்டேக் பண்ணிப்பேன். நீங்க ரொம்ப பரவாயில்ல. தேங்க்யூ. மிஸ்டர் சுமதி, இந்த ரேப் கேஸை சும்மா விடக்கூடாது, பெரிய அமக்கலம் பண்ணிடணும். அந்த பையனுக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு திமிரு, எவ்வளவு துணிச்சல். நான் சும்மா விட போறது இல்ல. அம்மா பேசாம இருக்கம்மா, இந்த மாதிரி பேசினா நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு இன்ஸ்பெக்டர் தான் நினைச்சு போறேன். இன்னும் கலாட்டா சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு சின்ன பொண்ணு சார். காணா போச்சா? புள்ள பிடிச்சிட்டு போட்டாங்களா? நாங்க தான் வாங்க. அதெல்லப்பா, அவளை யாரும் பிடிச்சிட்டு போல. ஆஹா, அந்த பொம்பளை ஒரு பையனை இசுக்குன்னு போச்சா? பாத்தீங்களா சார், இந்த காலத்து பொம்பளைங்களே இப்படிதான் சார். ரேப் சார், ரேப். அதே ஒரு கவுரு காணா பிடிச்சாங்க வந்துக்கிறீங்க. ஐயருக்கு இங்கிலீஷ்ல ரோப், இது ரேப். எனக்கு தெரியாதா? சொல்றத முதலே ஒழுங்கா சொல்ல நான் ஏன் கன்ஃபியூஷன் ஆகுறேன்? ஐயோ ரேப்பா, நான் சத்தியமா செய்யல சார். இன்னைக்கு ஸ்டேஷனை விட்டு அந்தாண்டி இந்தாண்டி நான் நவரல சார். நான் செய்யல சார், நான் செய்யல சார். சுமரியா, நீங்க மேல சொல்லுங்கம்மா. ரேப் நடந்தது சாயங்காலம் 6 மணிக்கு. சத்தியமா அந்த டைத்துல நான் டியூட்டில தான் சார் இருந்தேன். என்னையா சொன்னாங்க? அது இல்ல சார், எல்லாரும் ரேப் கேஸ் தான் கான்ஸ்டபிள் தான் முதல்ல பிடிக்கிறாங்க. சார் இந்த ஆளு பேசிட்டே போன எப்படி சார்? என் பேர் மிஸ்ஸஸ் பத்மா ரங்கசாமி. நல்ல அம்சமான பேர். சமூக சேவகி. நான் என் ஃப்ரெண்டு பங்கஜத்தை பார்க்க சாயங்காலம் 6 மணிக்கு அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் சார் இந்த ரேப். காலம் கெட்டு போச்சுமா. உங்க வயசு பொம்பளைங்களே மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா அப்பா என்னத்த சொல்றது? என்னப்பா சொல்றீங்க? என்னத்த சொல்லி என்னத்த கண்டோம்? நடந்து போச்சு, அதான் ஆள்தான் ஆண்டாரு. 2 பேருமா சேர்த்துக்கிட்டு புண்ணாத்தமா கோயில போய் கல்யாணம் கட்டுங்க. போங்க, இடத்த காலி பண்ணுங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் பேசாம. அப்படி போகுதா கேஸ்? பங்கஜத்துக்கு ஹஸ்பண்ட் இல்ல சார், விடோ. 50 வயசு இருக்கும்.
அந்த அம்மாவையா ரேப் பண்ணிட்டாங்க. அவளுக்கு ஒரு பொண்ணு சார், ஸ்ரீகுமாரின்னு பேரு, 20 வயசு இருக்கும், காலேஜ்ல படிக்கிறான். பள்ளிக்கூடத்துல படிப்பாங்க. நாம சொல்றேன், நீ சொல்லுமா. நான் போனப்ப பக்கத்துல வீட்டுல இல்ல சார், எங்கேயோ வெளியில போயிருந்தா. ஆனா ஒரு ரூம்ல இருந்து ஸ்ரீகுமாரி கத்துற சத்தம் கேட்டது. ஐயோ ஐயோன்னு கத்துனா சார். நான் உடனே அந்த ரூம் கதவை திறக்க பார்த்தேன், திறக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ரீகுமாரியே கதவை திறந்துட்டு அலங்கோலமா வெளியில ஓடி வந்தா. பக்கத்துல இருந்த பையனை காட்டி இவன் என்ன ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி ஒவ்வொன்னு அழுதா. நான் உடனே அந்த பையனை தடுத்து நிறுத்த பார்த்தேன். ஆனா அவன் என்ன தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான். அந்த பையனை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன கேள்வி கேட்டாரு பாத்தீங்களா? பையனை பாத்துக்கிறீங்களா? அவன் யாருன்னு சொன்னா நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். ஓஎஸ் பாத்திருக்கேன் சார். அவன் பேரு பிரகாஷ். ஸ்ரீகுமாரி படிக்கிற அதே காலேஜ்ல தான் இவனும் படிக்கிறான். 2 பேர் வீடும் பக்கத்து தெருவில் தான் இருக்கு. அவன் அப்பா கூட ஏதோ ஒரு கம்பெனில சேல்ஸ் சூப்பர்வைசரா இருக்காரு. பேர் கூட கான்ஸ்டபிள். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வேற வேலை இல்ல. எஸ் பரமேஸ்வரன். அது என்ன இருக்கட்டும், ரொம்ப நேரம் பேசுறீங்க. உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. நீங்க ஆரம்பிங்க. கச்சேரியா பண்ண போறேன் பண்ணி சொல்லியா? சார், நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர். பேரு சுமதி. பத்திரிகை பேரை கேட்கல சார். உங்க பேர் என்ன? சுமதி. இது யார் பேரு? அது என் வைஃப் பேரு. உங்க பேர் என்ன சார்? சார் அதான் சார். அதான் யாராவது பேர் வச்சுப்பாங்களா சார்? அது இல்ல சார். என்ன சார் இது அதாங்கிற அது இல்லைங்கிற? சார், என் வைஃப் பேர் சுமதி, என் பேர் அதான். என் வைஃப் பேர் காத்தாய். எவனாவது என் பேர் என்னன்னு கேட்டான்னா ஏழுமலை அப்படிதான் சொல்லணும், வழி காத்தாயின்னு சொல்லக்கூடாது. இப்போ சொல்லு, உன் பேர் என்ன? அது இல்ல சார், கதை எழுத ஆரம்பிச்ச என் ஒய்ஃபோட பேர் சுமதிய பொண்ணை பேரா வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் ஆசிரியர் ஆயிட்டேன். ஆனா அந்த சுமதின்ற பேர் எனக்கு நலிச்சு போச்சு. அப்படி போகுதா? அம்மாவோட நீங்க சும்மா தான் வந்தீங்களா? இல்ல சார், நான் இன்னைக்கு வந்து தேவி தியேட்டர்ல மேட்னி ஷோ போயிருந்தேன். அப்போ அந்த பையனும் பொண்ணும் சினிமா பார்க்க வந்தாங்க. என் சீட்டுக்கு முந்தின சீட்டு. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் சுமாரா தெரியும். அதனால அவங்க பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் இல்லாம ஸ்ரீகுமாரியோட போட்டோவை என் பத்திரிகை அட்டைப்படத்துல ஒரு தரம் போட்டிருக்கேன். அப்போ அந்த சினிமா ஆரம்பிச்சதுல இருந்து அந்த பையன் அந்த பொண்ணை சீண்டிக்கிட்டே இருந்தான். அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல, எழுந்து போயிட்டான். பின்னாடியே இவனு எழுந்து போயிட்டான். நான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆரம்பத்துல இருந்து. இதான் சார். ஆக மொத்தம் நீ படத்தை பார்க்கல. நாயா நீ வயசாவது தள்ள நாயா நீ தேவையானது. அப்போ சுமாரா மணி என்ன இருக்கும்? அப்போ சுமாரா ஒரு 5 மணி இருக்கும் சார். அந்த சினிமா முடிஞ்ச உடனே நேரம் ஆபீஸுக்கு வந்துட்டேன். சார், இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க நீங்க 2 பேரும். நாங்க ஆக்ஷன். என்ன சார் இது? எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்களே? இன்னும் அலட்சியமா பேசுறீங்களா? அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். எங்க தொழில் என்னன்னு எங்களுக்கு தெரியும். உங்க உபதேசம் தேவையில்லை. உட்காருங்க. டேபிள் எடுங்க, பாருங்க. கொடுங்க, உட்காருங்க. பேப்பரு இது பேனா. உனக்கு எழுத தெரியுமா? கூட தமிழ்ல எழுது, அப்பதான் புரிய வருது. நீங்க ஆரம்பிங்க. கொடுங்க. பேனா வேணுமா? இதை கொடுங்களா? அதாவது சொல்லு. மாலை நேரம், ஈவினிங் டைம். கடிகாரத்தில் 6 மணி அடித்த களைப்பு மிகுதியால் ஓய்ந்து விட்டது. 6 times ringing tired சார். அந்த வீடு அண்ணாமலைபுரத்தில் இருந்தது. That house in அண்ணாமலைபுரம். நல்லா போதே எழுது. வீட்டின் வாசலில் ஒரு கைவண்டி. ஹேண்ட் கார்ட். அந்த கைவண்டியை தள்ளிக்கொண்டே ஒரு கடலைக்காரன் கடலையோ கடலை என்று விட்டுக்கொண்டே போகிறான். கிரவுண்ட் சேல்ஸ். அந்த சூடான வேர்க்கடலின் நறுமணம் அந்த தெரு பூராவும் பரவியது. இது கொஞ்சம் கஷ்டம். மேல போ, மேல போ. தோலை உரித்த வேர்க்கடலை ஆடை கலந்த பெண்மையை போல் அழகாக காட்சியளித்தது. சார், கதையா எழுதுறீங்க, ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க சார். ஒரு பழக்க தோஷம். போலீஸ் ஸ்டேஷன், சப் இன்ஸ்பெக்டர் தினகரன் ஸ்பீக்கிங். நான் தான் உங்க தொகுதி எம்எல்ஏ பேசுறேன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? ஒண்ணுமில்ல, இந்த சாராயம் காய்ச்சல் தான் யாரையோ பிடிச்சி வச்சிருக்கீங்களாமே. அவன் நம்ம ஆளு, தெரியுதா? நம்ம ஆளு. எஸ் சார். அவங்ககிட்ட கொஞ்சம் மரியாதையாவே நடந்துங்க. வீட்டுக்கு காமிச்சிருங்க. எஸ் சார். ஏழுமலை, அவரை கூப்பிடியா?
ஏய் சமாரி உன்ன சேர நானே வந்து அழைச்சிட்டு வரேன்யா. அவர் யாரோ பெரிய ஆளாயா? போங்க. பெரிய ஆளா? சார் இவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? எடுக்கலன்னா பத்திரிகையில பிளாஷ் விட மாட்டேன் வரல. இந்த உடனே அன்பா கூப்பிடுறாருங்க, போங்க. உனக்கு ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் தேவைப்பட்டா என்ன வந்து பாரு. எஸ் சார்.